சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 1வது வசனம் வாசி. லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 1வது வசனம். உலகமெங்கும் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்று அகஸ்திராயனால், அன்னைக்கு உலகம்னா என்ன தெரியுமா? அமெரிக்கா கிடையாது. அன்னைக்கு நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா, ஆஸ்திரேலியா எதுவுமே கிடையாது. அன்னைக்கு உள்ளது 3 கண்டம் ஃபர்ஸ்ட் செஞ்சுரியில. அமெரிக்கால 16ஆம் நூற்றாண்டில் தான் கண்டுபிடிக்கப்படுது. கொலம்பஸ் கண்டுபிடிச்சார். நம்ம எல்லாருக்கும் தெரியும். முதல் நூற்றாண்டுல 3 கான்டினென்ட் தான். ஒன்னு யூரோப், இன்னொன்னு ஏசியா, இன்னொன்னு ஆப்பிரிக்கா. இந்த 3 கான்டினென்ட்டுக்குள்ள இல்ல எல்லா மக்களையும் கணக்கெடுப்பு நடத்தியிருக்கான். காரணம், இயேசு வரும் பொழுதே கடைசி காலம் ரெடி ஆகி விட்டது. இப்ப புறஜாதியார் காலம், சபை காலம் உள்ள வந்ததுனால தான் 2000 வருஷம் போயிருக்கு. இல்லன்னா அப்பயே உலகம் என்னத்துக்கு வந்துடும்? முடிவுக்கு வந்துடும். ஏன்னா இயேசு எல்லாத்தையும் முடிக்கத்தான் வந்தேன்னு அப்பயே சொல்றாரு. அப்போ நல்லா கவனிச்சீங்கன்னா எல்லாரையும் ஒரு கணக்கெடுப்பு நடத்தியிருக்கான். அந்த கணக்கெடுப்பு நடத்தி முடிக்கும் போது இயேசு வந்தார். இப்போ உலகம் முழுக்க கணக்கெடுப்பு நடத்தப்படுது. நல்ல கவனிங்க, கணக்கெடுப்புனா மக்கள் தொகை கணக்கெடுப்பு இல்ல, அது எவ்வளவு பேர் இருக்கிறாங்க கணக்கெடுப்பு. இது அத்தனை பேருக்கு அவங்க நம்பர் கொடுத்து ரிஜிஸ்டர் பண்றது. அவங்க உங்களுக்கு நம்பர் கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறாங்க. இந்த கணக்கெடுப்பு உலகம் முழுக்க இப்பதான் நடக்குது. முதல் முறை எடுக்கும் பொழுது இயேசு வந்தார், 2வது முறை எடுக்கிறார்கள், இப்பொழுதும் இயேசு வரப்போகிறார். அல்லேலூயா. அத்தனை பேரையும் கணக்கெடுப்பு முடித்து ஒரு கம்ப்யூட்டருக்கு கீழே, ஒரு சூப்பர் கம்ப்யூட்டருக்கு கீழே ஒப்படைக்கப்படும் பொழுது அந்த கம்ப்யூட்டர் எந்த சர்வாதிகாரி கையில் இருக்குதோ அவன் முழு உலகத்தையும் ஆளுகை செய்கிறவனாக இருப்பான். வெரி சிம்பிள். இன்னைக்கு அதுதான் இப்ப நடந்துகிட்டு இருக்குது. நமக்கு அந்த நம்பர் கொடுக்கறாங்க, அதுக்குள்ள 666 இருக்கு. இப்ப உலகம் ஃபுல்லா பேர் வச்சாச்சு, எல்லாருக்கும் பேர் வச்சு முடிச்சாச்சு. இப்ப பைபிள் சொல்லுது, இது இருந்தால்தான் வாங்கவும் விற்கவும் முடியும். இல்லாவிட்டால் நீங்க அதை வச்சிருக்கீங்களா இல்லையான்னு கண்காணிப்பாங்களா? இல்லாதவங்களுக்கு எதுவும் கிடைக்காதான், இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கிடைக்குமா? இதை எப்படி சாத்தியம்? இந்த நம்பர் இருக்குது இல்ல, எப்படி சாத்தியம், எப்படி கண்டுபிடிப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு கொடுக்கிற இப்ப அந்த அட்டையிலேயே கண்டுபிடிக்கிற கருவியை வச்சு கொடுக்குறாங்க. எல்லா அட்டையிலையும் என்ன கொடுக்குறாங்க? கண்டுபிடிக்கிற கருவி. எது கண்டுபிடிக்கிற கருவி அப்படின்னு கேட்டா, இந்த இடத்துல இருக்கு பாருங்க, ஒரு மஞ்சள் கலர் சதுரம் இருக்குது. இந்த மஞ்சள் கலர் சதுரம் என்னன்னு தெரியுமா? சிம். என்ன சிம்? சிம்னா என்ன? சிம் கார்டு. சிம் கார்டு. சிம்னா என்ன? சப்ஸ்கிரைபர் ஐடென்டிஃபிகேஷன் மாடுல். அதான் சிம். சிம் கார்டோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சப்ஸ்கிரைபர் ஐடென்டிஃபிகேஷன் மாடுல். தமிழ்ல சொன்னா, கூப்பிடுகிறவரை, அழைக்கிறவரை கண்டுபிடிக்கிற கருவி. இப்ப நீங்க கடையில் போய் என்ன கேட்குறீங்க? சிம் கார்டு கொடுங்க. தமிழ்ல என்ன கண்டுபிடிக்கிற கருவி ஒன்று கொடுங்க. ஆக்சுவலா நம்ம அதான் கேட்கிறோம். நம்ம இங்கிலீஷ்ல கேட்கறதுனால ஒரு அர்த்தம் தெரியல. இப்ப என்ன கேட்கிறோம்? என்ன கண்டுபிடிக்கிற கருவி ஒன்று கொடுங்க. அவரும் கொடுத்துறாரு. அடுத்த கேள்வி என்ன கேட்பீங்க? எப்ப கண்டுபிடிப்பீங்க? எப்ப ஆக்டிவேட் ஆகும்? எப்ப கண்டுபிடிப்பீங்க? அவர் சொல்வாரு 24 மணி நேரம் ஆகும். நம்ம சொல்லுவோம் கொஞ்சம் சீக்கிரம் கண்டுபிடிங்க. ஆக்சுவலா நம்ம வாயாலேயே நம்ம தான் என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? சொல்லிட்டு இருக்கிறோம் எங்களை கண்டுபிடிங்க. என்ன டெக்னாலஜி நமக்கு தேவை, அதனால நம்மளே வாக்குமூலம் கொடுக்கிறோம், என்ன செய்யுங்க, கண்டுபிடிங்க. இந்த RFID என்று சொல்வார்கள். அதுக்கு பேர் ஆங்கிலத்தில் ரேடியோ ஃப்ரீக்வன்சி ஐடென்டிஃபிகேஷன் பேர். இதுதான் உங்களை கண்டுபிடிக்கிற கருவி. இதுதான் உங்களுடைய செல்போன்ல இருக்கு. அதே கருவி தான் உங்களை கண்டுபிடிக்கிற ஐசிலையும் இருக்கு. இதே தான் உங்களுடைய பேங்க் கார்டுலயும் இருக்கு. இதே தான் உங்க டிரைவிங் லைசன்ஸ்லயும் இருக்கு. எல்லாத்துலயும் இந்த சிப் சிஸ்டம் கொண்டாந்துட்டான். என்னத்துக்காக? 24 மணி நேரம் உங்களை கண்காணிப்பதற்காக. இந்த கண்காணிக்கிற மெத்தட் ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. இப்போ நீங்க யோசிச்சு பாருங்களேன், செல்போன்ல ஒருத்தர் உங்களை கூப்பிடுறாரு. இப்போ யூஎஸ்ல இருக்காங்க, இந்தியாவில் இருக்கிறாங்க, கூப்பிடுறாங்க, நீங்களும் கூப்பிடுறீங்க. பார்த்தா ஒரு சின்ன இன்ஸ்ட்ருமெண்ட், அது கையில் ஒண்ணுமே இல்லை, ஒரு சாதாரண இன்ஸ்ட்ருமெண்ட். இதுலக்கும் அவங்க நம்ம போனுக்கும் அவங்களுக்கு எந்த விதமான ஒயர் கனெக்ஷனும் இல்ல. எவ்ரிதிங் அண்டர் சேட்டலைட் கண்ட்ரோல். நம்ம எல்லாரும் சொல்லிடுறோம் ஈஸியா. சேட்டலைட் எங்க இருக்கு? வானத்துல தான் இருக்கு. இந்த சபையில எல்லாருக்கும் பயங்கரமான ஞானமா இருக்கு. ஒண்ணுமே செய்ய முடியல, என்ன பண்றதே தெரியல. சமுத்திரம் என்றால் கடல், சேட்டலைட் என்றால் வானத்தில் இருக்கிறது. சோத்ரம் ஆண்டவரே, இன்னும் 2 நாள் இருக்கு, எப்படியாவது காப்பாத்திருங்க. நீங்க சேட்டலைட் எங்க இருக்குன்னா 36,000 கிலோமீட்டருக்கு அந்த பக்கத்தில் இருக்கு. சேட்டலைட் நம்ம லான்ச் பண்ணியிருக்கிறோம். 36,000 கிலோமீட்டர்ஸ்க்கு அந்த பக்கம் இருக்கு. இப்போ நீங்க கூப்பிட்ட உடனே உங்களுடைய செல்போன்ல இருந்து ஒரு ரேடியோ ஃப்ரீக்வன்சி போகும், RFIDன்னு சொல்லுவாங்க. அது எவ்வளவு தூரம் போகும்? சேட்டலைட் ரிசீவ் பண்ணும். ரிசீவ் பண்ணி பார்க்கும், இது இந்தியாவுடைய நம்பர். இந்தியாவுக்கு மேல சேட்டலைட்டுக்கு திருப்பி விடும். இந்தியா சேட்டலைட் ரிசீவ் பண்ணும், இது +919443. சரி, இது வந்து கோயம்புத்தூர் நம்பர். இது வந்து இதையும் சொல்லிடுவோம், இல்லைன்னா கோச்சுக்கு போறீங்க, நாகர்கோவில் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா பெரும்பான்மைக்கு நம்ம சொல்லணுமே இல்லை அப்படின்னு சொன்னோன்னே அது நேரம் திருப்பி ஒரு 36,000 கிலோமீட்டர் என்ன செய்யும்? கீழே வரும். அங்கிருந்து என்ன செய்யும்? நீங்க அங்கிருந்து எங்க கார்ல வேகமா போயிட்டு இருப்பீங்க. என்ன செய்யும்? கார்ல உங்க செல்போனுக்கு வந்து அடிக்குது. உங்களை ஒருத்தர் சவுதியில இருந்தோ பஹ்ரைன்ல இருந்தோ என்ன செய்யறாரு? கூப்பிடுறாரு. இவ்வளவும் எவ்வளவு நேரத்தில் நடக்குது? இவ்வளவு எவ்வளவு நேரத்தில்? வித்தின் சம் செகண்ட்ஸ்.
ஒரு 36,000 கிலோமீட்டர் மேலே போய் அங்கேருந்து இந்தியாவுக்கு நேராக வந்து அந்த சேட்டலைட் ரிசீவ் பண்ணி திருப்பி ஒரு 36,000 கிலோமீட்டர் கீழே வந்து உங்களுடைய காரில் நீங்கள் போயிட்டு இருக்கிறவங்களுக்கு வேகமாக என்ன செய்யுது, அடிக்குது. இதை நீங்கள் போட்டோன்னே நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, நெட்வொர்க் என்ன ஸ்பீடு, போட்டோன்னே கிடைக்குதுங்க, நல்ல நெட்வொர்க். ஆக்சுவலாக என்னன்னா, உலகத்தில் உள்ள 800 கோடி மக்களில் நீங்கள் 2 செகண்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறீர்கள்னு அர்த்தம். அதான் அதோடைய உண்மை. இந்தியாவில் இருக்கிற 130 கோடி பேர்ல நீங்க என்ன செய்யப்பட்டிருக்கிறீங்க, 2 செகண்டில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கீங்க. 1 செகண்டில். இப்ப நம்ம யூஸ் பண்றதுல 7.1 Mbps ஸ்பீடை தான் யூஸ் பண்றோம். சிஸ்கோன்னு ஒரு பெரிய கம்பெனி இருக்கு, கேள்விப்பட்டிருப்பீங்க, வேர்ல்ட்லயே மிக முக்கியமான ஒரு கம்பெனி. அவங்க தான் அந்த ட்ராக்கிங் சிஸ்டம் எல்லாம் பண்றாங்க. அவங்களாம் 200 Mbps ஸ்பீட் யூஸ் பண்றாங்களாம். அப்படி போட்டோன்னே கிடைக்கும், ஃபிராக்ஷன் ஆஃப் த செகண்ட் நீங்க எங்க இருக்கீங்கன்னு காட்டி கொடுத்துரும். அப்படின்னா இரவும் பகலும் உங்களை கண்காணிக்கிறதுக்கு எல்லாம் ரெடி. இதான் அந்த சேட்டலைட் இங்க இருக்கு பாருங்களேன். இது பேர் GPS பேரு, குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. இந்தியா மட்டுமே ஒரு 39 சேட்டலைட் விட்டுருக்குது. உலகம் முழுக்க ஒரு 4000க்கும் மேற்பட்ட சேட்டலைட் இருக்கு. எலான் மாஸ்க் அப்படின்னு ஒருத்தர் பேர் இருக்கு, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதாவது டிட் யூ ஹர்ட் அபௌட் எலான் மாஸ்க் தெரியுமா? பேடிஎம்மோட ஆரம்பத்தில் பேடிஎம் கூட இருந்தாரு, இப்போ அவர் தனியா பண்றாரு. தெரியுமா தெரியாதா? ஒண்ணு இப்படி இல்லை இப்படி டக்குன்னு முடிச்சா நம்ம அடுத்து வேலைக்கு போலாம் பாருங்களேன். ஏன்னா நீங்க தெரிஞ்ச மாதிரியே உட்காந்துருக்கீங்களா? உங்களுக்கு தெரியுதா தெரியல, தெரியுமா தெரியாதா? தெரியாது. எலான் மாஸ்க் அடுத்த ஆன்டி கிரைஸ்டா இருப்பாரோடு நம்பக்கூடிய அளவுக்கு அறிவுபூர்வமான ஒரு மனுஷன். அவருடைய ட்ரீம் ப்ராஜெக்ட் என்ன தெரியுமா? 4000 சேட்டலைட்டை விட்டு ஃப்ரீ இன்டர்நெட் ஆல் ஓவர் த வேர்ல்ட். ஆல் ஓவர் த வேர்ல்ட் ஃப்ரீ இன்டர்நெட், நோ இன்கமிங் சார்ஜஸ், எதுவுமே கிடையாது. பா சூப்பர்ல, ஆமாவா இல்லையா? சீக்கிரம் சொல்லுங்க. ஃப்ரீன்னு ஒண்ணு பாருங்க. உலகத்துல எதுவுமே ஃப்ரீ கிடையாது. அதுக்கு ஏதோ ஒரு விலை கிரயத்தை நீங்கள் கண்டிப்பாக செலுத்த வேண்டும். உலகத்துல ஃப்ரீங்கிறது ஒன்னே ஒண்ணுதான், இயேசுவின் ரத்தத்தாலே கிடைக்கிற ரட்சிப்பு மட்டுமே. அதுக்கான விலை கிரயத்தையும் அவர் செலுத்தி இருக்கிறார். நமக்கு அது ஃப்ரீயா கிடைச்சிருக்கு, அவ்வளவுதான். எலான் மாஸ்க் ஃப்ரீயா கொடுக்கறதுக்கோ அம்பானி ஃப்ரீயா கொடுக்கறதுக்கோ அவர் நமக்கு மாமனா மச்சானா? யோசிச்சு பாருங்க. அதுக்கு பின்னாடி ஏதோ ஒன்று கண்டிப்பாக என்ன செய்யும், இருக்கும். இந்த ஃப்ரீ அப்படின்றதுக்கு பின்னாடி நம்ம அத்தனை பேருடைய டேட்டா பேசி என்ன பண்ணுவாங்க, அவங்க கையில் வச்சுப்பாங்க. இன்னைக்கு இருக்கிறதுலயே மிக முக்கியமான மார்க்கெட் பிளேஸ் எது தெரியுமா? மனுஷன் தான். நாம தான் அவங்களுக்கு இருக்கிற மிக முக்கியமான ப்ராடக்ட். நமக்கு கொண்டு வந்து இப்போ யோசிச்சு பாருங்க, நீங்க செல்போன் ஓபன் பண்ணி ஒரு ஆப் ஓபன் பண்ணீங்கன்னா எத்தனை ஆடு வருது கீழே? ஒவ்வொரு ஆடுக்கும் உங்களுக்கு காசு. ஆனா உங்களுக்கு ஃப்ரீ மாதிரி தெரியுது. இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய பிசினஸ் இருக்கு. உங்களை மொத்தம் என்னாச்சு? ஃபங்க்ஷன் F5 கவனிங்க. இந்த மாதிரி இதான் அந்த சிஸ்டம். இப்ப என்ன செய்யறாங்கன்னா, நம்மள 24 மணி நேரம் கண்காணிக்கிறதுக்கு தேவையான வேர்ல்டு வைட் மொத்தம் இப்பவே 4000 சேட்டலைட் மேல இருக்கு, இன்னும் விட போறாங்க. இது எல்லாத்தோட மொத்த ஹப் தான் ISS, இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் 2 ஸ்பேஸ் ஸ்டேஷன் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரையும் ஒரு ஆள் கண்காணிக்க போறான். அதற்கான வேலை இப்பவே கண்காணிக்கத்தான் தொடங்கிட்டாங்க, தெரியுமா உங்களுக்கு? இப்பவே நம்ம எல்லாருமே அண்டர் சர்வேலன்ஸ் தான் இருக்கிறோம். எப்படி? இப்ப நீங்க யோசிச்சு பாருங்களேன். இந்தியால நான் சொல்றது எல்லா நாட்டுக்கும் பொருந்தும், உங்களுக்கு புரியுன்றதுக்காக இந்தியாவில் சொல்றேன், இல்லைன்னா இப்படி வச்சுக்கலாம், எனக்கு தெரியுன்றதுனால இந்தியாவை பத்தி சொல்றேன். கவனிங்க. இப்ப நீங்க அப்படியே கர்நாடகாக்குள்ள போறீங்க, தமிழ்நாட்டில இருந்து ஒரு SMS ஒன்று வருது தெரியுமா? வெல்கம் டு கர்நாடகா. அடுத்து நீங்க வந்துட்டு இதுக்குள்ள போறீங்க, கேரளாக்குள்ள, வெல்கம் டு கேரளா. இந்த SMS எப்படி வருது? அந்த மாநிலத்தை சாராத ஒரு நெட்வொர்க் புதுசாக உள்ளே நுழையும் போது அந்த மாநிலத்தை கண்காணித்துக் கொண்டிருக்கிற சேட்டிலைட் ஒரு SMS உங்களுக்கு அனுப்புது. என்ன அனுப்புது? நீ எல்லைக்குள்ள வர்றது எனக்கு தெரியுது, நீ வா, நான் உன்னை நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன்னு சொல்லுது. ஆனா அப்படி சொன்னா நம்ம போக மாட்டோம். அதனால தான் டீசெண்டா சொல்லுது, வெல்கம் டு கேரளா. எல்லா ஸ்டேட்டும் இதை செய்யுது, எல்லா கண்ட்ரியும் செய்யுது. அப்போ டோட்டல் வேர்ல்டும் இப்ப எப்படி இருக்கு? அண்டர் சர்வேலன்ஸ். யுஎஸ்ல ஒரு மனுஷன் வீட்டை விட்டு வெளியே வந்துட்டானா ஏதாவது ஒரு கேமராக்குள்ள 12 செகண்டுக்குள்ள அவன் இருப்பான். அப்படிதான் சிசிடிவி ஃபுல் பண்ணிட்டாங்க. அதுதான் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங் நினைச்சா, உலகத்திலே அதிக சிசிடிவி உள்ளதான சிட்டி எதுனா லண்டன். சரி, அதுதான் ரொம்ப ஃபேமஸ், அதுதான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் நினைச்சா, அதிகமாக வெக வேகமாக மனுஷனை கண்டுபிடிக்கிற சிட்டி எதுன்னு கேட்டா ஷாங்காய். வித்தின் சம் மினிட்ஸ்க்குள்ள என்ன செஞ்சிருவாங்க, அந்த கிரிமினலை கண்டுபிடிச்சிடுறாங்க வெளியே. அந்த அளவுக்கு எல்லா நாடுகளும் சர்வேலன்ஸ், உங்களை கண்டுபிடிக்கிறத வேகமா என்ன செஞ்சுக்கிட்டு இருக்குது, நம்மளை கண்காணிக்க தொடங்கிருச்சு. ஒரு 5 இருக்காது, ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி ஊழியத்துக்காக போயிட்டு வந்துட்டு இருக்கும் போது, ஃபிளைட்ல வரும்போது
என் பக்கத்தில் ஹைதராபாத்தை சார்ந்த ஒரு மனுஷர் உட்கார்ந்திருந்தார். அவர் வந்து நாசால பார்ட் டைமா ஒர்க் பண்ணவர் போல. அவர் சொன்னாரு, இந்த நம்ம பேசிக்கும் போது அவரும் பிலீவர். அப்ப பேசிட்டு இருக்கும்போது நீங்க என்ன பண்றீங்கன்னு இந்த விஷயத்தெல்லாம் சொன்ன உடனே அவர் சொன்னாரு, ஒரு இன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு ஒரு 9 இயர்ஸ்க்கு முன்னாடி சொன்னார். என்னன்னா, இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஐ ஆன் த ஸ்கை அப்படின்னு சொல்லி ஒரு டெலஸ்கோப் அல்லது ஒரு சேட்டலைட், விசேஷித்த சேட்டலைட் ஒன்று வச்சிருக்கிறாங்க. அதன் மூலமாக ரோட்ல நடந்து போகிற மனுஷன் என்ன சாப்பிட்றான், கையில என்ன வாட்ச் கட்டி இருக்கிறாங்கிறது வரைக்கும் என்ன செய்ய முடியும், க்ளோஸா வாட்ச் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு 9 to 10 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒருத்தர் என்கிட்ட சொன்னார். எனக்கு வந்து அப்ப நம்புறது கஷ்டமா இருந்துச்சு. ஆனா அவர் சொன்னது பிலீவர் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு மட்டும் வச்சுக்கிட்டு, ஆனா நான் பார்க்கல, நான் நம்பல. சமீபத்தில் போன வருஷம் 2018ல் இந்தியா வந்து கின்னஸ் ரெக்கார்டுக்கு ஒரு 100 கணக்கான சேட்டலைட் ஒன்னா லான்ச் பண்ணுச்சு. உங்களுக்கு தெரியுமான்னு தெரியாது. 111 ராக்கெட்டோ 108 ராக்கெட்டோ விட்டாங்க. அதுல ஒரு ராக்கெட்டுக்கு பேரு ஐ ஆன் த ஸ்கை. அந்த ராக்கெட் லான்ச் பண்ணும் போது டிவில அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்த அந்த சயின்டிஸ்ட் சொன்னாரு, இப்போ இந்தியா மிக முக்கியமான சேட்டலைட்ல லான்ச் பண்ணுது, நாம க்ளோஸா ஒரு மனுஷனை எந்த ஆங்கிள் வேணா என்ன செய்ய முடியும், வாட்ச் பண்ண முடியும் அப்படின்னாரு. எந்த அளவுக்கு அப்படின்னு கேட்டா, ஃபுல்லா கிளவுட் இருந்து மழை பெஞ்சு வெள்ளம் அடிச்சா கூட அந்த சேட்டலைட் என்ன செய்யும், ரோட்ல போய் நடந்து போறோம்னு என்ன செய்யுமா, கண்காணிக்குமா. இதை அவங்க சொன்ன போது நான் அதை கேட்டேன். ஆனா சமீபத்தில் ஷாங்காயில இருக்கக்கூடியதான ஒரு வீடியோவை சைனீஸ் கவர்மெண்ட் வெளியிட்டுச்சு. அதுல எப்படி ஒரு ஆளை க்ளோஸா வாட்ச் பண்றாங்க அப்படிங்கறத அந்த வீடியோல இருக்கு. இப்ப நீங்க அந்த வீடியோ பாருங்க. இப்படித்தான் நம்மள வாட்ச் பண்றாங்க, இப்பதான் இதான் நடக்குது. ஆனா இது 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்த வீடியோ. உங்க கார் என்ன பண்ணுதுங்கிறது, எங்க இருக்குன்றது இப்ப கொண்டு வந்து காட்டிடும். அந்த சிட்டிக்குள்ள உங்க நம்பரை போட்டா, அடுத்து உங்க ஆதார் நம்பரை போட்டா நீங்க எங்க இருக்கிறீங்கன்னு கொண்டு வந்து காட்டி கொடுத்துரும். அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் இப்ப நம்ம 2014 இருந்து நம்மளுடைய கார் வாகனங்கள் எல்லாத்தையும் ட்ராக் பண்ணோம். இப்ப ஹியூமன் டிராக்கிங்க்கு எல்லா கவர்மெண்ட்டும் பணம் ஒதுக்கி இருக்கு. ஹியூமன் ட்ராக் பண்றதுக்கு எல்லா கவர்மெண்ட்டும் பணம் ஒதுக்கிருச்சு, இந்தியா கவர்மெண்ட் உட்பட. இப்ப அதான் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. அந்த கண்காணிக்கிற கருவி உங்க கையிலே இருக்கு. அது செல்போன்லயும் இருக்கு, உங்களுடைய பேங்க் கார்டுலயும் இருக்கு, உங்களுடைய ஐசியிலும் இருக்கு, எல்லாத்திலும் இருக்கு. வேதத்தின்படி கடைசி காலத்துல ஒருவரும் தப்பி போகாத காலம் ஒன்று வருகிறதுன்னு ஆண்டவர் சொன்னார். அந்த ஒருவரும் தப்பி போகாத காலம் இதுதான். அத்தனை பேரையும் கண்காணிக்கிறாங்க. ஆண்டவர் அழகா சொல்றார் உபதேச புஸ்தகத்துல, நீ வானத்துக்கு ஏறி நட்சத்திரங்களுக்கு நடுவே உன் கூட்டை கட்டினாலும் நான் உன்னை அங்கிருந்து விழ பண்ணுவேன். இப்ப மனுஷன் வானத்துக்கு ஏறி நட்சத்திரங்களுக்கு நடுவே கூட்டை கட்டிட்டான். என்னது, இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் கட்டிட்டான். ரொம்ப சீக்கிரத்துல கீழே விழ போகுது. ரொம்ப சீக்கிரத்துல எல்லா டெக்னாலஜியும் ஒரு இடத்துல போய் கொலாப்ஸ் ஆக போகுது. இது நீங்க நம்புறீங்களா நம்ப மாட்டீங்களான்னு தெரியாது, ஆனா நடக்கும். ஏன்னா பைபிள் சொல்லிருச்சு. பைபிள் ஒரு விஷயம் சொன்னா சொன்னதுதான். அது வந்து இன்னைக்கு நம்ம அறிவுக்கு அதை ஏற்றுக்கொள்றது கஷ்டமா இருக்கும். ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க, நம்ம ஆண்டவர் டெக்னாலஜிக்கலி நம்ம ஆண்டவர் எவ்வளவு பெர்ஃபெக்ட்ங்கிறத நமக்கு தெரியப்படுத்துறாரு. அவ்வளவுதான். அவர் எல்லாத்தையும் தாண்டி இருக்கிறார், நம்ம அறிவுக்கு தெரியப்படுத்துறாரு. வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்களேன். வெளிப்பாடு 7:1 வாசிங்களேன். நல்ல கவனிங்க. எதுக்காக பிடிச்சிருக்கிறாருன்னு கீழே இருக்கு. ஒவ்வொருத்தரையும் முத்திரை போடுறாரு 4வது வசனத்துல. அதாவது வேர்ல்டே முழுக்க முழுக்க அந்திகிறிஸ்து ஆட்சி கிட்ட வருது. அந்திகிறிஸ்து ஆட்சி கிட்ட வரும் பொழுது இவர் குறிப்பிட்ட ஒரு 1,44,000 பேரை பூமியில பாதுகாக்கிறார். இஸ்ரவேல் கோத்திரத்துல அந்திகிறிஸ்துவுக்கு தெரியாம, அந்த தெரியாம பாதுகாக்கிறதுக்கு அவங்கள ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறாரு. வனாந்தரத்திலே அவர்களை பாதுகாப்பான இடத்துக்கு கொண்டு போறாருன்னு 12ஆம் அதிகாரத்துல இருக்கு. அந்த கொண்டு போகிற வரைக்கும் இவங்களை அவன் கண்டுபிடிக்க கூடாது. அதனால கர்த்தர் என்ன செய்யறாரு, பூமியின் 4 காற்றுகளையும் பிடித்திருக்க கண்டேன். ஏன் காத்த பிடிக்கிறாங்க? 1900 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கு பைபிள்ல. ஏன் காத்த பிடிக்கிறாங்க தெரியுதா? பின்னாடி கீழே இருக்கு, முத்திரை போடும் அளவும் பூமியின் மேல் சேதப்படுத்தாதபடிக்கு 4 காற்றையும் பிடி. காரணம் என்ன தெரியுமா? இன்னைக்கு இருக்கிற மொத்த டெக்னாலஜியும் காத்த நம்பிதான் இருக்கு. நீங்க அனுப்புற மொத்த சேட்டிலைட், நீங்க அனுப்புற டேட்டாஸ், நீங்க அனுப்புற எஸ்எம்எஸ், வாட்ஸ்அப், இன்டர்நெட் எல்லாமே எதை நம்பி இருக்குது? காற்றை நம்பி இருக்கு. காத்த புடிச்சாச்சுன்னு வச்சுங்க, ஒரு இன்ஃபர்மேஷன் டிராவல் ஆகாது, ஒரு டேட்டாஸும் டிராவல் ஆகாது, எல்லா டேட்டாஸும் கொலாப்ஸ் ஆகும். அதுக்குள்ள ஆண்டவர் அவர்களை கொண்டு போய் பாதுகாப்பான இடத்துல கொண்டு போய் மறைத்து விடுகிறார். எவ்வளவு பெரிய டெக்னாலஜியை என்னைக்கு ஆண்டவர் சொல்லி வச்சிருக்கிறார் பாருங்க பைபிள்ல. இந்த தேவன் நம்முடைய தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய ஞானம் அளவிட முடியாதது. இன்னைக்கு இருக்கிறவங்க கொஞ்சம் ஒரு டிகிரி முடிச்சுட்டு இல்ல ஒரு 2 டிகிரி முடிச்ச உடனே தானா 2 கொம்பு வருது தெரியுமா?
நான் யார் தெரியுமா, என் குடும்பத்திலே அதிகமா படிச்சது நான் தான் அப்படிமா. இல்லையா? நான் சொல்றேன், படிப்பறிவில்லாத பேதுருவை கொண்டு எழுதின நிருபம் ஒண்ணு இருக்கு. அவர் சொல்றாரு படிப்பறிவில்லாதவன். அதுல பேதுரு ஒண்ணு எழுதியிருக்கிறாரு, பூமியானது ஜலத்தினால் உண்டாகி ஜலத்தினால் நிலை கொண்டிருக்கிறது போல இன்னைய வரைக்கும் நாசா விஞ்ஞானிகளுக்கு அதுதான் ஆதார வசனம். பூமியில தண்ணி இருக்குதா, எல்லா கிரகத்திலையும் தண்ணி இருக்குதா, தண்ணி இருக்குதான்னு தேடுறானே, அதுக்கு ஆதார வசனமே எதுதான்? இதுதான். படிப்பறிவில்லாத மீனவர் எழுதின வசனத்தையே நாசா ஆராயுதுன்னா ஆண்டவர் ஒன்று சொன்னார்னா அது எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. அதுக்கு தான் நான் சொல்லுவேன், எனக்கு இருக்க யங்ஸ்டர்ஸ்லாம் ஏதோ 2 டிகிரி 1 டிகிரி படிச்சு முடிச்ச உடனே கொம்பு முளைச்சிட்டு மனிதன் குரங்கிலிருந்து வந்தான் தெரியுமா, எவால்வேஷன் தியரியை பத்தி உங்களுக்கு தெரியுமான்பீங்க. நான் சொல்றேன், மனுஷன் குரங்குல இருந்து வந்தான், அந்த டெக்னாலஜி அந்த ஆராய்ச்சிக்குள்ள எல்லாம் போய் மண்டையை குழப்பிடாதீங்க. தேவ சாயலாய் மனுஷனை படைத்தார், அவ்வளவுதான். இந்த டெக்னாலஜி எல்லாம் ஒரு காலத்துல உங்களை ஏமாத்தோம், உங்களை ஏமாத்தாத ஒரு ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர் ஒருவர் மாத்திரமே. அல்லேலூயா. இன்னைக்கே அவன் ஒரு விஷயத்த ஆமாம்பா, இன்னொரு நாள் இந்த அதே விஷயத்த இல்லம்பா. நான் ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி புக்கு படிக்கும் போது டைனோசர் காலம் வேறு மனுஷ காலம் வேறுன்னா, இப்போ 2016 ஆப்பிரிக்கால ஒரு அகழ்வாராய்ச்சியில் ஆர்கியாலஜில டைனோசருடைய கால் தடமும் மனுஷ கால் தடமும் பக்கத்துல பக்கத்துல கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்ப சொல்றான் டைனோசர் காலமும் மனுஷ காலமும் ஒண்ணுங்கிறான். இந்த டைனோசர் காலமும் மனுஷ காலமும் ஒண்ணுன்னு சொன்னாலே எவால்வேஷன் தியரி அடிபட்டு போயிடும். எதுக்கு சொல்றேன்னா, நாம படிக்கிற சயின்ஸ் இருக்குல்ல, இது எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டது பைபிள். சயின்ஸை வச்சு பைபிளை கணிக்க கூடாது, பைபிளை வச்சு தான் சயின்ஸை கணிக்கணும். இன்னைக்கு எல்லாரும் சயின்ஸை வச்சு பைபிளை கணிக்கிறான். பைபிளை ஏதாவது சொன்னா ப்ரூஃப் இருக்கா அப்படின்னு கேட்கிறான். பைபிளுக்கு நீ ப்ரூஃப் கேட்காத, பைபிளே ப்ரூஃப் தான். பைபிள் என்பதே ப்ரூஃப். அதனால இன்னைக்கு டெக்னாலஜி இவ்வளவு தூரம் எல்லாமே நம்ம ஆண்டவர் தெளிவா சொல்லி வச்சிருக்காரு. கொஞ்சம் அதை நீங்க ஆராய்ந்து படிக்கணும், அவ்வளவுதான். கவனிங்க, இப்ப கண்காணிக்கிறதுக்கான எல்லா கருவிகளை வச்சு நமக்கு கொடுத்துட்டாங்க. இந்த அட்டை தான் உங்களுக்கு என்ன செய்ய போறாங்க, வலது கைக்கும் நெத்திக்கும் என்ன செய்ய போறாங்க, முத்திரையா மாத்த போறாங்க. ஏன் வலது கைக்கும் நெத்திக்கும் அது முத்திரையா மாற்ற போறாங்க அப்படின்னு சொன்னா, இந்த அட்டையை நீங்க இனி எல்லா இடத்துக்கும் கொண்டு போகிற இடத்துக்கு கொண்டு வந்துட்டாங்க. இப்ப இங்க பரவாயில்ல, இங்க பத்தி எனக்கு தெரியாது. ஐசி கண்டிப்பா கையில கேரி பண்ணணும் அப்படி சிஸ்டம் இங்க இருக்கா? இங்க கிடையாதா? அதாவது உங்களுக்கு ஏதோ ஒரு ஐசி நீங்க தான் காட்டுற ஒரு ஐடியா வந்து கையில வச்சுக்கணும், கம்பல்சரி. அப்படிதானே? ரைட். வேர்ல்டு வைடு இது ரொம்ப அதிகம். இப்போ மலேசியாலலாம் அந்த ஐசி இல்லாம போகவே மாட்டாங்க வெளியே. காரணம் என்னன்னா, அந்த ஐசி இல்லைனாலே 300 ரிங்கிட் அங்க ஃபைன். அங்கெல்லாம் முந்திலாம் நான் சொல்றது. இப்போ எல்லா சிங்கப்பூர் மலேசியா எல்லா இடத்துலயும் வந்துச்சு, யுஎஸ் எல்லா இடத்துலயும். ஏன்னா அந்த டெரரிஸ்ட் அட்டாக் அதிகமாக ஆக கம்பல்சரி எல்லாரும் என்ன கையில கொண்டு போகணும், ஐசி கொண்டு போகணும். அதுலயும் டூப்ளிகேட் கொண்டு போக கூடாது, அதாவது போட்டோ காப்பியோ எதுவுமே கொண்டு போக கூடாது. கம்பல்சரி எதை கொண்டு போகணும், ஒரிஜினல். காரணம் நிறைய ஃபேக் தயாரிக்கிறாங்க அதுல. இப்போ இந்த ஐசி கொண்டு போகிறதுல நிறைய பிரச்சனை இருக்கு. உங்க பர்ஸ்லயே நீங்க வச்சு வேலட்ல வைக்க அது டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, வேலட்டோட காணாம போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, நீங்க மறந்துட்டு போக வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்ல நீங்க யாருங்கிறத என்ன செய்ய முடியாது, ப்ரூஃப் பண்ண முடியாது. அதனால இப்ப என்ன முடிவு எடுத்திருக்காங்கன்னா, ஐசி சிஸ்டம் ஃபெயிலியர். ஐசி என்ன ஆகுது, கார்டு சிஸ்டம் என்ன ஆகுது, ஃபெயிலியர் ஆகுது. இப்ப கிரெடிட் கார்டு நிறைய மால் ஃபங்க்ஷன் இருக்குது, கிரெடிட் கார்டு பின் நம்பர் நிறைய பிரச்சனை இருக்குது. இப்ப என்ன செய்யறாங்க, இந்த கார்டு உங்க கூடவே வரணும், நீங்க மறக்க கூடாது, தொலைக்க கூடாது, காணாமல் போகக்கூடாது, யாரும் திருடக்கூடாது. என்ன செய்யலாம், ஒரே ஒரு வழி, இந்த கார்டை உங்க உடம்புல இம்ப்ளான்ட் பண்றது. நீங்க இம்ப்ளான்ட் பண்ணிட்டீங்க, அதான் இம்ப்ளான்ட் உங்க உடம்புல வைக்கிறது. நீங்க வச்சிட்டீங்கன்னா இனி அது நீங்க எடுக்கவே வேண்டாம், அது கூடவே என்ன செய்யும், வரும். அந்த கார்டு உங்க கூடவே வரும். அந்த சிஸ்டத்துக்கு பேர் தான் பயோசிப் அப்படின்னு பேர், பயோமெட்ரிக் சிஸ்டம் அப்படின்னு பேர். இதுதான் அடுத்த டெக்னாலஜி. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. இந்த கார்டு எல்லாமே இந்தியாவில் இருக்கக்கூடியதான மத்திய அரசு நிறுவனம் அனௌன்ஸ் பண்ணிருக்கு. பேப்பர்ல வந்த செய்தி, நிதி ஆயோக் அவங்க அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. 2020 கார்டு சிஸ்டம் இல்லாமல் போகிறது வேர்ல்டு வைட். எல்லாமே பயோமெட்ரிக் சிஸ்டம். ஏடிஎம்ல மைக்ரோ ஏடிஎம் மாறுது. அதாவது ஏடிஎம்ல இனிமேட்டு நீங்க போய் கார்டு போட்டு பின் நம்பர் போட வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாமே பயோமெட்ரிக். கைரேகை வைக்கிறது, எங்க போனாலும் பயோமெட்ரிக் சிஸ்டம் வைக்க சொல்றாங்களா, கைரேகை வைக்க சொல்றாங்களா, இப்பவே ஆரம்பிச்சிட்டாங்களா. ஒரு காலத்துல கைரேகை வச்சோம்னா, கை நாட்டு வச்சோம்னா படிக்காதவங்கன்னு அர்த்தம், அந்த ஆள் கை நாட்டும்பா. இப்ப படிச்சவனா இருந்தாலும் கையை வைக்க சொல்றான் இல்லையா. நான் ஆக்சுவலி இன்ஜினியருங்க, கையை வை, நீ இன்ஜினியரா இல்லையா நான் சொல்றேன் அப்படிங்கிறான் அவன் இல்லையா. நம்ம அப்பா அதனால கை நாட்டு போனோம், நம்ம கேவலமா பார்த்து நம்ம சைன் போட்டோம்ல, அப்பா இப்ப நம்மள கேவலமா பாக்குறாரு. என்னடா பண்ற, கை நாட்டு வைக்கிற, வை 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 இருந்துட்டு போட்டோம். கவனிங்க, இப்ப என்ன செய்யறாங்க, இந்த பயோசிப், பயோமெட்ரிக் சிஸ்டம். பயோசிப்னா என்ன, நம்ம உடம்புல கண்டுபிடிக்கிறதுக்கு என்னென்ன இருக்குதோ அதெல்லாம் பயோமெட்ரிக். நம்ம உடம்புல நம்ம கண்டுபிடிக்கிறது கைரேகை இருக்குது, இது நம்மளை கண்டுபிடிக்கிறது. கண் கருவிழி இருக்கு, இதுல கண்டுபிடிக்கலாம்.
நமக்கு இவ்வளவு தானே தெரியும், நிறைய இருக்கு நம்ம உடம்புல. நம்முடைய கால் பெருவிரல் ரகம் இருக்குல்ல, அதுவுமே உலகத்துல வேற யாருக்குமே இருக்காது, அதுவுமே யூனிக். அதே மாதிரி நம்முடைய டிஎன்ஏ அதுவும் யூனிக். உதடு ரேகை இதுவும் உலகத்துல வேற யாருக்கு இருக்காதான். நம்ம ஆரம்பத்துல வெறும் கைரேகன்றமே, இப்ப நிறைய இருக்குது நம்ம உடம்புல. இப்ப என்ன பண்றாங்க, அதே மாதிரி தான் இந்த சிப்பம். இந்த சிப்புங்கிறது என்ன, இந்த காடை அப்படியே மாத்த போறாங்க. ஏன்னா அந்த காடை பெருசா உடம்புல என்ன செய்ய முடியாது, வைக்க முடியாது. காடுக்கு பதிலாக இப்படி ஒரு சிஸ்டம் கொண்டு வராங்க. அதே பயோமெட்ரிக் சிஸ்டம் தான் இப்படி காடுக்கு பதிலாக இப்படி கொண்டு வராங்க. இது பார்க்கறதுக்கு தான் சைஸ் கொஞ்சம் பெருசா தெரியுது, போட்டோல இமேஜ்ல பார்க்கறதுக்கு பெருசா தெரியுது. ஆக்சுவலா சைஸ் என்னன்னு கேட்டா 11 mm. 11 mm உங்க ஆள்காட்டி விரல் இருக்கு பாத்தீங்களா, இதுல மேல இருந்து முதல் கோடு இருக்கு பாருங்க, இது வரைக்கும் 25 mm, 2.5 சென்டிமீட்டர். அப்புறம் வீட்டுல போய் பாத்துக்கோங்க, 11 mm இதுல பாதி இருக்கும். அதனாலதான் கீழே ஒரு அரிசி போட்டிருக்காங்க பாருங்க, அரிசியை விட கொஞ்சம் பெருசு, அவ்வளவுதான். இது உள்ள 3 முக்கியமான பார்ட்ஸ் இருக்குது. டிரான்ஸ்பாண்டர் அப்படின்னு ஒரு கருவி இருக்கு, அதுதான் இதை இயக்கக்கூடியது. ரெண்டாவது லித்தியம் பேட்டரி. இந்த லித்தியம் பேட்டரி ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்ப எல்லா இடத்துலயும் லித்தியம் பேட்டரி தான் வைக்கிறான், அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. மூணாவது RFID, நீங்க பாத்தீங்களா ஒரு மஞ்சள் கலர் சதுரம், ரேடியோ ஃப்ரீக்வன்சி, அது இருக்கு. மேல இருக்கிறது மிருகத்துக்கு போடுறது, கீழே இருக்கிறது மனுஷனுக்கு போடுறது. எப்பவுமே மனுஷனுக்கு போடுறது மட்டும் என்ன செய்வாங்க, மிருகத்துக்கு போட்டு செக் பண்ணி அது பக்காவா இருக்குதான்னு சொல்லி பார்ப்பாங்க. ஏற்கனவே பூனைகளுக்கு நாய்களுக்கு எல்லாம் போட்டாங்க, இது யானைகளுக்கு அப்புறம் எல்லா உயிரினங்களுக்கும் போட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி உலகம் ஃபுல்லா இதுக்கான செக் பண்ணாங்க. அப்புறம் சிங்கப்பூர்ல ஒரு பேர்ட்ஸ் சாங்சுரி இருக்கு, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், பறவைகள் சரணாலயம். உலகத்திலேயே ரொம்ப ஃபேமஸ் அது. அந்த பறவைகள் சரணாலயத்தில் இருக்கிற எல்லா பறவைக்கும் சிப் இம்ப்ளான்ட் பண்ணிட்டாங்க. அது ஒருவேளை பறந்து வேற நாட்டுக்கு போனாலும் அது சிங்கப்பூர் பறவை என்ன செஞ்சிடும், காட்டி கொடுத்துரும். அதை வச்சு அவங்க என்ன செய்வாங்கன்னா எவ்வளவு உயரம் பறக்குது, எவ்வளவு வேகமா பறக்குது எல்லாம் கண்காணிக்கலாம். அதே மாதிரி நீல திமிங்கலம், பெரிய பெரிய ப்ளூ வேல்ஸ், இதுக்கெல்லாம் கடல்ல போட்டு அதோடைய ஆழம், டெம்பரேச்சர் கண்டுபிடிச்சாங்க. நம்ம 2012 கர்நாடகால பெங்களூர் சிட்டியில ஒரே நாள்ல 2 லட்சம் பூனைகளுக்கும் நாய்களுக்கும் போட சொல்லி அரசாங்கம் உத்தரவு போட்டுச்சு. காரணம் என்னன்னா, முந்தின அந்த நாய்க்கெல்லாம் லைசன்ஸ் மாதிரி போட்டிருப்போம்ல, அது காணாமல் போனா கூட கண்டுபிடிக்கிறது. அந்த மாதிரி இப்ப பயோசிப்பை போட சொல்லி பெங்களூர் டைம்ஸ் அப்படிங்கிற பத்திரிகையில இந்த நியூஸ் வந்துச்சு. இப்ப பெரிய பெரிய மிருகங்களுக்கு எல்லாம் போட்டு என்ன செஞ்சுட்டாங்க, மிருகங்களுக்கு போடுறது சக்சஸ்ஃபுல்லாக வேலை செய்ய தொடங்கி விட்டது. இப்ப யாருக்கு வரணும், பெரிய மிருகத்துக்கு வரணும். யாருக்கு, நமக்கு தான். நம்ம தானே சிரிக்க தெரிஞ்ச மிருகம் பாங்கல்ல, இப்ப நமக்கு வரணும். ஆனா நமக்கு போடுறதுல 2 பிரச்சனை இருக்கு. என்ன 2 பிரச்சனை? ஒன்று, இப்ப இந்த யானைக்கு போட்டிருக்கிறாங்க, வெஸ்ட் பெங்கால்ல இருக்கிற ஜூல இருக்கிற யானைக்கு இந்த சிப் இம்ப்ளான்ட் பண்ணிருக்காங்க. இப்ப இந்த யானை 24 hours கண்காணிக்கலாம். முந்தியெல்லாம் நமக்கு 2G தான் இருந்துச்சு. 2G தெரியும்ல, 2G தெரியாம தமிழ்நாட்டில் நீங்க இருக்கவே முடியாது. 2G தெரியாது, 2G தெரியாம இருக்குமா? சரி, இப்ப 3G 4G போயிடுச்சு. இப்ப என்ன வந்திருக்கு, 5G வந்துருச்சு. சில நாட்டிலாம் 5G அவுடேட் ஆகிற நிலைமைக்கு போயிட்டே இருக்குது, ரொம்ப ஸ்பீட். இப்ப நம்ம இப்பதான் 4G வந்திருக்கிறோம். இது என்னன்னு கேட்டீங்கன்னா ஸ்ட்ரீமிங் ஸ்பீட், வேகம். முந்தியெல்லாம் போட்டீங்கன்னா நீங்க கம்ப்யூட்டருக்கு முன்னாடி போட்டீங்கன்னா 256 kbs இருக்க ஒரு கம்ப்யூட்டர்லாம் இருந்துச்சு ஒரு காலத்துல. அதெல்லாம் நீங்க ஏதாவது ஒன்று போட்டு விட்டீங்கன்னா அது சுத்திட்டே இருக்கும். அதை போட்டு விட்டு காஃபி எல்லாம் போய் போட்டு வந்துருவோம் நம்ம, அப்பவும் அது சுத்திட்டே இருக்கும், பார்த்துருப்பீங்க. இப்போ அப்படி இல்லை, அப்படி போட்ட உடனே என்ன ஆகுது, நமக்கு போன்லயே 6GB ரேம்லாம் வந்து போச்சு. அந்த அளவுக்கு நம்ம ஸ்பீட் ஆயிட்டோம் இல்லையா? இப்போ நமக்கு என்ன ஆயிடுச்சு, பயங்கர ஸ்பீட். இப்போ இந்த யானையோடைய நம்பரை போட்டீங்கன்னா லைவா இந்த யானையை நீங்க என்ன செய்யலாம், வீடியோ பார்க்கலாம். இப்போ நீங்க போன்லயே இப்போ என்னென்ன பாக்குறீங்க, கிரிக்கெட் பாக்குறீங்க, நியூஸ் பாக்குறீங்க, அப்புறம் நீங்க என்னென்னமோ பாக்குறீங்க. அது இருக்கட்டும், நான் இப்போ இதை மட்டும் சொல்றேன். போன்ல நீங்க கிரிக்கெட் பாக்குறீங்க, நியூஸ் பாக்குறீங்க. இப்போ அதே மாதிரி ஒரு பிரைவேட் வெப்சைட்டுக்கு போய் நீங்க அதுக்கு ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் பே பண்ணா நீங்க யாரையும் என்ன செய்யலாம், கண்காணிக்கலாம். கூகுள் எர்த் ப்ரோ அப்படின்னு ஒன்று இருக்கு, அதெல்லாம் வந்து சப்ஸ்கிரைப் பே பண்ற வெப்சைட். அதுக்கெல்லாம் போயிட்டீங்கன்னா நீங்க பர்டிகுலர் ஆளையே கண்காணிக்கலாம். அந்த மாதிரி இடத்துக்குலாம் உங்களுக்கு வெப்சைட்ஸ்லாம் இருக்கு. இப்போ யானையை கண்காணிக்கலாம் 24 hours. இப்போ ஒரு திடீர்னு 12 மணிக்கு எழுந்திருச்சு, இந்த யானை நின்றுட்டு தூங்குதா, படுத்துட்டு தூங்குதா, தூங்கும் போது காது ஆட்டுதா இல்லையான்னு பார்க்கலாம். அதே மாதிரி ஒருத்தர் நம்மளை கண்காணிச்சா என்ன ஆகும்? இதற்கு பேர் தான் தனி மனித சுதந்திரம், பிரைவசி. இப்ப என்ன ஆகும், 24 hours கண்காணிக்கணும். கண்காணிச்சா என்ன ஆகும், நீங்க நைட்ல படுக்க போறீங்க, உங்களுடைய கட்டலுக்கு மேல இருந்து பெட்டுக்கு மேல இருந்து ஒருத்தர் கேமராவோட தூங்க போறீங்களா, சரி தூங்குங்க, ஒரே ஒரு வீடியோ எடுத்துக்கிறேன்னா தூக்கம் வருமா? நீங்க பார்க்கல, ஆனா உங்களை அப்படி ஒரு கேமரா பார்த்துக்கிட்டே இருக்கு. இந்த சிப்பு போட்டா கண்டிப்பா என்ன செய்யும், உங்களை பார்க்கும். என்ன யோசிச்சு பாருங்க. இப்ப நம்ம பரவாயில்ல, நம்ம தமிழர்களுடைய கலாச்சாரத்துல சாப்பிட போது கூட கதவை சாதி தான் சாப்பிடுவோம், பார்த்துருக்கீங்களா? அதை கூட யாரும் என்ன செய்யக்கூடாது, பாத்திரக்கூடாது. அதுவும் அதை விட கொடுமையான ஒரு விஷயம் இருக்கு. இந்த பிள்ளைக்கு பாட்டில் பால் கொடுப்பாங்க, அந்த பாட்டில ஒரு 150 ml தான் இருக்கும், அதுலயுமே பாதி தான் இருக்கும் அந்த பால், அதுக்கு மேல ஒரு துணி சுத்தி இருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? என்னன்னு கேட்டா
அது எவ்வளவு குடிக்குதுன்னு யாரும் பாத்திரப்படாதான், கண்ணு பற்றுமா. இந்த ரோட்ல குழி தோண்டி கேபிள்லாம் பதிக்கிறாங்க, ரோடு போடுறவங்க பார்த்துருக்கீங்களா? அவங்க பிள்ளைய பார்த்துருக்கீங்களா? அது ரோட்ல அப்படி ஓரமா மண்ணில் உட்கார வச்சிருப்பாங்க, அது கையில் ஒரு வடை கொடுத்துருப்பாங்க. அந்த அம்மா பாவம் அங்கேயே குழி தோண்டி போட்டுக்கிட்டு இருக்கோம், ரோடு போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அந்த குழந்தைய பார்த்தீங்கன்னா மண்ணு மேலே உட்காந்துருக்கோம், கையில் ஒரு வடையை வச்சு கடிச்சிக்கிட்டு இருக்கோம், உடம்பெல்லாம் டஸ்டா இருக்கும். த மோஸ்ட் இம்யூனிட்டி பவர் உள்ள குழந்தை அதான் உலகத்திலேயே. எப்படி உட்காந்துருக்கும் தெரியுமா? நல்லா ஆளை பார்த்தீங்கன்னா சும்மா இப்படி இருக்கும். நம்ம பிள்ளை மொத்தத்தையும் முழுங்கிட்டு இப்படி தான் இருக்கும், விட 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 விடன்னு இருக்கும். அதையும் நீங்க எங்கேயாவது வெளியே கூட்டிட்டு போனோம்னா என்ன அதுக்கு பாதுகாப்பு? இந்த அண்டார்டிகால இருக்கிற எஸ்கியூமா மாதிரி மொத்தத்தையும் மூடி ஈடி தலையெல்லாம், ஒரு முகம் மட்டும் தெரியும் பாருங்க, அப்படியே போட்டு அவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டு போனாலும் அச்சுடு தும்போம். அதுக்கு அந்த அம்மா சொல்லுவாங்க, அந்த ஊர்ல மழை பெய்யுது போல, அந்த ஊர்ல மழை பெய்ஞ்சது இங்க தும்போம். பாத்துறீங்களா? நம்ம பிள்ளைலாம் அநியாயம். அப்பா ஃபேன் போட்டா அது அப்படியே பறக்கும் போல, அப்படி இருக்கு. மொத்தத்தையும் முழுங்கிடுவான். ஆப்பிள் திங்கும் அது. அதுவும் அவங்க அம்மா வந்து எல்லாம் பாத்தீங்கன்னா கையில ஊட்டினா கேடாமா, அதனால பீடியாஷூரை கலக்கி ஸ்பூன்ல வச்சு உள்நாக்குல ஊட்டுது. அவன் குழந்தைய போய் பாருங்க, அது வாட்டு கிடக்கு, டீயை குடிக்குது, வடையை திங்குது, நல்லா இருக்குது, அதுக்கு ஜுரமே வர மாட்டேங்குது. இதுக்கு மூக்கில் வச்சு புசு புசுன்னு அடிக்கிறான். கேட்ட நெபுலைசராமா, வாரத்துக்கு 2 நாள். இப்போ வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டு, எல்லாம் வீட்லயே வாங்கி வச்சிருச்சு மிஷினை. இல்ல நெபுலைசர் ஒன்று இருக்குல்ல, அநியாயம். அந்த காலத்துலலாம் கொஞ்சம் சளி பிடிச்சோன்னா ஒரு தைலத்தை போடுவாங்க, அது வீட்டில் தாத்தா பாட்டின்னு ஒன்று இருக்கும். இப்பதான் வந்தோன்னா துரத்தி விட்டுறீங்களா, அது இருக்க மாட்டேங்குது. தாத்தா பாட்டி அனுப்புறதானே ஃபர்ஸ்ட் வேலையே நமக்கு. உங்களை சொல்ல, நான் சொல்றதெல்லாம் பக்ரீனுக்கு அந்த பக்கம். அதனால அந்த வீட்டில் என்ன கிடையாது, இந்த மெடிக்கல் சிஸ்டமே போயிருச்சு. இப்ப எதாத்தாலும் நெபுலைசர் மூக்குல. குழந்தை தும்முனவொன்னு அந்த அம்மா ஃபர்ஸ்ட் வார்த்தை, டாக்டருக்கு அப்பாயின்மெண்ட் போடுங்க, பிள்ளை தும்புதுங்க. என்னவோ இப்ப என்ன ஆகும்? 24 hours நம்மளை கண்காணிச்சா என்ன ஆகும்? சைக்காலஜிக்கலி நம்ம பாதிக்கப்பட்டுருவோம். ஒருத்தர் நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்கன்னு சொன்னா நமக்கு என்ன செய்ய முடியாது? எந்த வேலையுமே செய்ய முடியாது. யாராவது நம்மளை நமக்கு ஒரு வேலையை கொடுத்துட்டு போயிட்டு நம்ம அனுப்பிச்சு விட்டுறோம் பாருங்க ஆளை, நீங்க போயிட்டு அப்புறம் வாங்கம்பா. அதுவும் இந்த மெக்கானிக்கலா இருக்காங்கல்ல, அப்புறம் இந்த கம்ப்யூட்டர்ல எடிட்டிங்லாம் பண்றாங்கல்ல, அவன் ப்ராஜெக்டை வாங்கிட்டு போயிட்டு அப்புறம் வாங்கம்பா. காரணம் கூட அவனை உட்கார வச்சா வேலை ஓடாது. அதை கட் பண்ணுங்க, இதை மாத்துங்க அப்படிமா. அதனாலேயே வந்து சொல்லிடுவேன், என்ன எனக்கு தெரியும், நான் எடிட்டிங் பண்ண போவேன், நான் பண்ண மாட்டேன். நான் அந்த வேலையை செய்ய போவேன்னா அந்த எடிட்டர் சொல்லுவார், நீங்க போங்க, போயிட்டு நாளைக்கு வாங்க பாரு. எதுக்குன்னா கூட ஒரு ஆள் இருந்தால் நமக்கு என்ன செய்ய முடியாது, எந்த வேலையும் செய்ய முடியாது. அப்போ ஒருத்தர் 24 hours நம்மளை கண்காணிக்கிறானா என்ன ஆகும்? சைக்கலாஜிக்கலி பாதிக்கப்பட்டுருவோம். அதுக்கப்புறம் நமக்கு எந்த வேலையுமே செய்ய முடியாது, பைத்தியம் பிடிச்சிரும். அப்ப வெளிநாட்டில் இதுக்கு என்ன செஞ்சாங்கன்னா, எதிர்ப்பு தெரிவிச்சு கோர்ட்ல கேஸ் எல்லாம் போட்டாங்க. இதெல்லாம் எங்களுக்கு போடக்கூடாது, இது வந்து எங்களோட பிரைவசியை பாதிக்குது. நான் சொல்றதெல்லாம் 2004 பெரிய போராட்டம் எல்லாம் நடத்தினாங்க. நோ பயோசிப் மூவ்மெண்ட் ஆரம்பிச்சாங்க அமெரிக்கால. ஆனால் எல்லாவற்றையும் உடைத்து விட்டார்கள். கரெக்டா கடைசியா கோர்ட்ல போச்சு கேஸ். அப்ப நீதிபதி கிட்ட போனோடனே அவர் கேட்டா, இவங்க தயாரிக்கிறவங்களை கேட்டாரு, தயாரிக்கிறவங்களை பார்க்க போறோம், ரொம்ப வெரி டேஞ்சரஸ் கம்பெனிஸ். அப்போ கேட்டாங்க, அப்போ அவங்க சொன்னாங்க, நாங்க கண்காணிக்கிறோம், யார் விரும்புறாங்களோ அவங்கள என்ன செய்யறோம், அவங்க பர்மிஷனோட தான் கண்காணிக்க போறோம், யார் ஒத்துக்கிறாங்களோ அவங்கள என்ன செய்யறோம், கண்காணிக்கிறோம். அப்ப நீதிபதி கேட்டாரு, யார் ஒத்துப்பா? இப்போ அவங்க சொன்ன ரீசன்ஸ், பெரிய பெரிய மில்லியனர்ஸ், அவங்க பிள்ளைகள், அவங்களுக்கு இந்த சிப்பை போட்டுட்டோம்னா ஒருவேளை யாராவது கிட்னாப் பண்ணா கூட என்ன செய்யலாம், ஈஸியா வித்தின் செகண்ட் கண்டுபிடிச்சிடலாம். அதே மாதிரி மிலிட்டரி பீப்புள், இவங்கெல்லாம் பார்டர்ஸ்ல அங்கங்க இருப்பாங்க, இவங்களுக்கு இந்த சிப் இருந்துச்சுன்னா ஈஸியா என்ன பண்ணிடலாம், கண்டுபிடிச்சலாம். இப்ப நடுவில் இந்தியாவில் ஒரு ராணுவ வீரர் பாகிஸ்தான்ல போய் பிடிச்சாங்க. திருப்பி அவர் அனுப்பி விட்ட பிறகு என்ன பண்ணாங்க பாத்தீங்களா, 48 hours அவரை சர்வேலன்ஸ்ல வச்சாங்க. அவரை கொண்டு போய் நேரம் ஹாஸ்பிட்டல் வச்சு என்ன பண்ணாங்க, 48 hours இன்ச்சா செக் பண்ணாங்க. காரணம் அவர் உடம்புல என்ன இருக்குதான்னு பார்த்தாங்க, சிப் இருக்குதான்னு பார்த்தாங்க. அந்த சிப் உடம்புல இருந்தா ஈஸியா என்ன பண்ணிடலாம், கண்டுபிடிச்சலாம். அந்த ஏரியாவே அவங்க என்ன செய்யலாம், அவரை வச்சு கண்காணிக்க முடியும், பார்க்க முடியும்.